தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. டெல்டா பாசனத்திற்காக தஞ்சாவூர் மாவட்டம் கல்லணையிலிருந்து 24,303 கன அடி நீர் திறக்கப்படுகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணகுமார் வழங்க கேட்கலாம். தஞ்சை மாவட்டம் கல்லணையிலிருந்து டெல்டா பாசனத்திற்காக இன்றைய தினம் வினாடிக்கு 24,303 அடி கன அடி தண்ணீரானது திறக்கப்பட்டிருக்கிறது. கல்லணையிலிருந்து காவேரிக்கு 9,312 கன அடியும், வெண்ணாற்றில் 9,306 கன அடி தண்ணீரும், கல்லணை கால்வாயில் 3,514 கன அடி தண்ணீரும், இதேபோல் கொள்ளிடத்தில் 2,161 கன அடி தண்ணீருமானது திறக்கப்பட்டிருக்கிறது. மேலும் கோவிலடி சேனலில் இருந்து 5 கன அடி தண்ணீரும், அதேபோல் பிள்ளை வாய்க்காலில் 5 கன அடி தண்ணீரும் திறக்கப்பட்டிருக்கிறது. என மொத்தம் 24,303 கன அடி தண்ணீரானது திறக்கப்பட்டிருக்கிறது. காவிரி, வெண்ணாறு, கல்லணை கால்வாய் ஆகிய 3 ஆறுகளிலும் முழு கொள்ளளவான தண்ணீரானது திறக்கப்பட்டு இருப்பதால் மாவட்ட நிர்வாகம் சார்பில் ஆறுகளில் இறங்கவோ, குளிக்கவோ, செல்ஃபி எடுக்கவோ தடை விதிக்கப்பட்டுள்ளது. தற்போது முழு கொள்ளளவில் தண்ணீரானது வந்து கொண்டிருக்கும் சூழ்நிலையில் டெல்டா மாவட்ட விவசாயிகள் குறுவை சாகுபடியை தொடர்ந்து சாகுபடி செய்து வருகின்றனர். இன்றைய தினம் இந்த முழு அளவு தண்ணீரானது திறந்து விடப்படும் பட்சத்தில் டெல்டா மாவட்ட விவசாயிகள் இலக்கை தாண்டி விவசாயம் செய்வதற்கு ஏதுவாக இந்த தண்ணீர் கிடைக்கும் எனவும் தெரிவிக்கின்றனர். தொடர்ந்து இந்த தண்ணீரானது சாகுபடி முடியும் வரை இதே அளவில் தண்ணீர் என்பதை திறக்க வேண்டும் என்பதை இந்த பகுதி விவசாயிகளின் கோரிக்கையாக இருக்கிறது. தஞ்சையில் இருந்து ஒளிப்பதிவாளர் கார்த்திகுடன் சரவணகுமார்.